இன்றைய தினம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். மனித வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பயப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கூறுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 முதல் 40ஆம் வசனம் வரையில் படவில் இயேசுவும் சீஷர்களும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கப்பலின் பின்னணியத்தில் தலையணையை வைத்து இயேசு நித்திரையாயிருந்தார். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. உடனே சீஷர்கள் பயந்து இயேசுவை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஒரு பிரச்சனை என்றவுடன் சீஷர்கள் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, நாங்கள் மடிந்து போகிறது, உங்களுக்கு கவலை இல்லையா என்று. இயேசு நம் படவில் தானே இருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வரல. அப்ப இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இன்று நம்மில் அநேகர் இந்த சீஷர்களைப் போலத்தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் பிரச்சனை என்றவுடன் முதலில் பயப்படுகிறோம். ஐயோ, இதுக்கு மேல நம்மளால மீண்டு வர முடியாது, நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம செத்துடலாம் அப்படின்ற இந்த சீஷர்களுடைய நிலைமைக்கு தான் நம்ம ஒவ்வொருவரும் வந்துடுறோம். இரண்டாவது, கர்த்தர் நம்மோடு இருப்பதை அறிந்தும் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41 50ஆம் வசனம் வரையில் பார்த்தீங்கன்னா, எவிரு என்பவருடைய 12 வயதுள்ள மகள் மரண அவஸ்தையாக மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களை எப்படியாவது அந்த மரண படுக்கையிலிருந்து எழுப்பணும்னு சொல்லி இந்த எவிரு என்பவர் இயேசுவை தேடி வர்றாரு. இயேசுவை தேடி வந்து ஏசப்பாட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகள் மரண படுக்கையில இருக்கா, அவளை நீங்க வந்து எப்படியாவது எழுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது, அந்த கேப்ல 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்து அந்த சுகத்தை பெறாங்க. இந்த அற்புதம் நடந்து முடியும் பொழுது அந்த எவீருவின் வீட்டிலிருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்க குமாரத்தி வந்து, அதாவது உங்களுடைய மகள் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இயேசு எவீருவை நோக்கி சொல்றாங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விசுவாசமுள்ள வார்த்தைகளை அந்த எவீரோடு கூட பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவீருடன் இயேசு வந்து அவருடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவொடனே இயேசு செய்த முதல் காரியம், யாரெல்லாம் விசுவாசம் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பிட்டு அவங்கள மட்டும் இல்ல, அத இயேசு சொல்றாங்க, அந்த பெண்ணு வந்து மரித்து போகல, அவள் நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நல்ல விசுவாசமுள்ள வார்த்தையை சொல்றாங்க. இதை கேட்டு சுத்தியில இருந்த ஜனங்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ அவங்களையும் அவர் வெளியே அனுப்புறாரு. விசுவாசம் இல்லாதவர்களையும் வெளியே அனுப்புனாரு. ஆண்டவர் சொல்ற விசுவாசமுள்ள வார்த்தைகளை கேட்டு நகைத்தவர்களையும் வெளியே அனுப்பிட்டு, விசுவாசம் உள்ளவர்களை தம்மோடு கூட இருக்கும்படி செய்து, மரித்த எவீருவின் மகளை எழுப்பி அந்த வீட்டிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்று நம்மில் அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். ஏதாவது பிரச்சனைன்னு சொன்ன உடனே நம்ம முதல்ல பயந்துடுறோம், ரெண்டாயிரம் சோர்ந்து போயிடுறோம், விசுவாசம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அற்புதத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இல்லாமல் போயிருது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, 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 நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னுடைய விசுவாசம் எங்க போச்சு, ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இயேசுவே நம்முடைய வாழ்வின் வழி என்பதை விசுவாசிங்கள். அவர்தான் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே அல்லாமல் நாம் ஒருவரும் பிதாவினிடத்தில் போக முடியாது, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இயேசுவும் பிதாவும் ஒன்று என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு கேளுங்க, அது மட்டும் இல்ல, நீங்கள் ஜெபத்தில் கேட்கிறவைகள் எவைகளோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நிச்சயமா கேட்பாங்க. கர்த்தருடைய கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமேன். அல்லேலூயா.